அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை வழிமொழிந்து அன்பு தோழர் திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டிலே எழுகிற தமிழருக்கான பிரச்சனைகளிலே, தமிழ் தேச விடுதலை பிரச்சனைகளிலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு ஈழ போராட்டத்தின் போது பிரபாகரனுக்கு தமிழகத்திலே துணையாக இருந்து பெரியாருடைய குரலாக இன்றைக்கு தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் கொளத்தூர் மணி அவர்களை அழைக்கிறேன். தமிழக மக்கள் முன்னணியினுடைய முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாட்டின் தீர்மானங்களை வழிமொழிவதற்காக நான் முன்னிற்கிறேன். இந்தியா என்ற ஒன்று அமைப்பே ஆங்கிலேயர் வந்த பின்னால் அல்லது ஆங்கிலேயர் வசதிக்காக உருவாக்கப்பட்டு தங்கள் வசதிக்காக இவர்கள் உறுதி செய்ய கொண்ட ஒரு அமைப்பு தான். ஆனால் ஒன்றாக்கி ஆங்கிலேயன் வெளியே போகிற போது கூட அவன் சில ஆலோசனை சொல்லித்தான் சென்றான். கிரிப்ஸ் கமிஷன் வந்தது. அவர்கள் சொன்னார்கள் என்னென்னலாம் முடிவெடுக்க வேண்டும் என்பதை. இந்தியாவுக்கு விடுதலை தருவதற்கு முன்னாலேயே மாநிலங்களுக்குத்தான் முழு அதிகாரமும் எஞ்சிய அதிகாரங்களும் மாநிலங்களுக்குத்தான், வரையறுக்கப்பட்ட சில அதிகாரங்கள் மட்டும் கொண்ட ஒன்றிய அரசு, இதுதான் அவன் வழிமொழிது. அதை ஏற்றுக்கொண்டு 46 இந்தியாவுக்கு விடுதலை வருவதற்கு முன்னாலேயே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. விடுதலை பெற்ற இந்தியாவில் இல்லை, அடிமை இந்தியர்களாக இருந்து ஆளும் வர்க்க இந்தியர்களை கொண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அதில் நோக்க தீர்மானமாக முன்மொழிந்த நேருவும் அதைத்தான் முன்மொழிந்தார். சில அதிகாரங்களை மட்டும் ஒன்றிய அரசுக்கு, எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு, எஞ்சிய அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு என்று முன்மொழிந்தார். முன்மொழிந்து அது ஒரு விடாப்பிடியாக இஸ்லாமியர்கள் தனிநாடு கேட்டு போகும் வரை அந்த பார்வைதான் வைத்து கொண்டிருந்ததாக காட்டி கொண்டார்கள். ஆனால் போனதுக்கு பின்னால் முழுமையாக அது ஒரே இந்தியா, வலிமையான இந்தியா என்றெல்லாம் பேச ஆரம்பித்து நடந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அந்த சட்டங்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்த மிக குறைவான அதிகாரங்களையும் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல ஆட்சிகள் வரும், ஆள்வது இந்தியர்கள் அல்ல, வட இந்தியர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவோ, 76 அவசர நிலை வருகிறது, மாநிலங்கள் அதிகாரியெல்லாம் பறிப்பது என்பதை போன்ற தீர்மானங்களும் கடுமையான தீர்மானங்கள்லாம் நினைத்து 42வது திருத்தம் கொண்டு வந்தார்கள். அடுத்த ஆட்சிக்கு வந்தார்கள், ஜனநாயகம் பேசுகிற ஜனதா கட்சி வந்தது. ஆனால் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதை தவிர மற்றதையெல்லாம் திருப்பி எடுத்தார்கள், மாற்றினார்கள். அதை அப்படியே தான் வச்சுக்கிட்டான். கல்வி பொதுப்பட்டியல் இருப்பது தான் நல்லது, நமக்கு நல்லது என்பது வட இந்தியர்களுக்கு நல்லது அல்லது வட இந்திய உயர் ஜாதியினருக்கு நல்லது, இப்படித்தான் கருதினார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இடஒதுக்கீடு என்பதை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும். அரசியல் நிர்ணய சபையில் பட்ட பாடு தெரியும். வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டு சட்டத்தை இயற்ற முடிந்தது அம்பேத்கரால். ஏற்ற வைக்க முடிந்தது, சமாதானப்படுத்த முடிந்தது, கல்வி நிலையங்கள் கொடுக்க முடியவில்லை. அதற்கு பின்னால் நடந்த போராட்டம் கல்வி நிலையங்களில் எல்லாம் வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அதை என்ன செய்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் நேரு அவர்கள் முன்மொழிந்த நோக்க தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுகிற போதுதான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, மாநிலங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நான் மறுக்கிறேன், ஸ்ட்ராங்கர் சென்டர் அப்படின்னு அவர் பேசினார். அதற்கெல்லாம் கைதட்டி வரவேற்றார்கள். அம்பேத்கரை அப்போ தான் ஆதரிக்க தொடங்கினார்கள். அவங்கெல்லாம் நம்மால் என்று பார்க்க தொடங்கினார்கள்.
ஆனால் அந்த அம்பேத்கர் 55இல் கடைசியாக டிசம்பரில் எழுதின நூலில் எழுதினார், நான் அடிக்கடி ராஜாஜியிடம் பேசி கொண்டிருப்போம். அப்போது ஒரு முறை பேசுகிற போது சொன்னார் என்று சில முன்மொழிகள்லாம் வச்சு அதை மாநில மொழிவாளி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள், தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று எழுதினார். அதில் அவர் ஒரு முன்மொழிவை வைத்தார். அந்த முன்மொழிவு என்பது ஒரே இந்தியாவாக இனி தொடர முடியாது, 2 இந்தியாக்கள் இருப்பது நல்லது. தென்னிந்திய மாநிலங்களெல்லாம் சேர்ந்த ஒரு இந்தியா, வட இந்திய மாநிலம் சேர்ந்த ஒரு இந்தியா, 2 இருக்கும். யூனியன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் நார்தர்ன் ஸ்டேட்ஸ், அவ்வளோதான் இருக்கும். இவரிடந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு சம எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்களை கொண்டு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்களை கொண்டு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் நார்தர்ன் ஸ்டேட்ஸ், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற கருத்தை முன்மொழிந்தார்கள். அப்படி வந்திருந்தாலாவது கொஞ்சம் நெஞ்சம் தோழர் வழக்குரைஞர் பானுமதி அவர்கள் முன்மொழிந்தார்கள். எதுக்கு மக்களவை வேண்டாமே, மாநிலங்களவை போதுமே. ஆம், அப்போது சொன்னார்கள். அதை யாரும் பின்பற்ற போவதில்லை. அம்பேத்கரை பாராட்டுவது கூட வைத்துக் கொள்வார்கள். அவர் சொன்னார், அப்படி ஒரு முறை சொன்னார். பல நேரங்களில் இதை பற்றி விவாதம் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த குரல்கள் தான் எப்போதும் இந்தியாவோடு இருப்பது சரியாக இருக்காது என்பதை உணர்ந்தே இருந்திருக்கிறார். 1917ஆம் ஆண்டு நாயர் தன்னுடைய நீதி கட்சி ஜஸ்டிஸ் 8 எழுதிய தலையங்கத்தில் சொல்லுகிறார், சிஸ்டர் லாங்குவேஜஸ், இந்த சகோதர மொழிகளான 4 மொழிகளும் கொண்ட ஒரு இறையாண்மையுள்ள அரசை ஏற்படுத்துவது எங்களுக்கு நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் இன்னொருவர் சங்கரநாயர் என்பவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை தனிநாடாக வைத்திருக்க வேண்டும். 1926 கொண்டு வர்றார். அவர்களுக்கு படை வைத்துக்கொள்ள, தொடர்வண்டித்துறையை வைத்துக்கொள்ள, கடற்படை எல்லாம் இருக்கும், வான்படை எல்லா படையும் கொண்ட ஒரு அரசாக அது இருக்கும் என்று முன்மொழிந்தார். முன்மொழிந்தது நடந்ததோ இல்லையோ, அந்த கருத்து இங்கிருந்து போயிருக்கிறது. நாம் தான் அதை முன்மொழிந்து கொண்டே இருக்கிறோம். இந்த முன்மொழிவும் கொஞ்சம் கொஞ்சம் மென்மையாகி போனதை தவிர வலிமையாகாமல் போய்விட்டது என்ற வருத்தம் உண்டுதான். ஆனால் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கிற போதுதான் அதை வலிமையாக எல்லா இளைஞர் மத்தியிலும் அதை கொண்டு செல்வதுதான் இளைஞர்களுக்கு புரிதல் இல்லா இளைஞர்களாக அல்லது புரிந்து கொள்ள விருப்பமில்லாத இளைஞர்களாக இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதையும் அறிந்து கொள்வதற்கு அக்கறை இல்லை. செய்தித்தாள் படிப்பதிலே அவளுக்கு அக்கறை இல்லை. இப்போதில்லை, இந்த தேர்தலை வைத்து நான் சொல்லவில்லை, நீண்ட காலமாக அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே அந்த இளைஞர்களையும் எட்டத்தக்க அளவுக்கு நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல் நிலையாட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதற்கு ஒரு கூட்டு செயல் திட்டம் தீட்டி எல்லா அமைப்புகளாக இருந்தாலும், அது தேர்தல் கட்சிகள் அதை பேசப் போவதில்லை, ஆனால் தங்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் இதன் ஒரு பங்கை எப்போதும் அதில் உரைகளாக இருந்தாலும் தீர்மானமாக இருந்தாலும் இதை பற்றி சொல்லிய வண்ணமே நாம் இருப்பது இதன் தொடக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தோழர்கள் கொண்டு வந்த அனைத்து தீர்மானங்களையும் வழிமொழிகிறேன். வணக்கம். வணக்கம். பாத்திமா கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் கிறது. எங்களிடம் உயர்தர பிளைவுட் கிளாஸ் டோர்ஸ் கிடைக்கும். பெரிய கடைத்தெரு, குத்தாலம். செல் 9914 திரு.